ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை பொடுசு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பொடுசாக நறுக்கிட்டு இஞ்சியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வரேன். அடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி நெல்லிக்காய், அந்த இஞ்சி துண்டு, கருவேப்பிலையை வாஷ் பண்ணி உள்ளே போட்டு லைட்டாக தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட போதும். அவ்வளோ தண்ணி ஊற்றினா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கடுத்து தேவைப்பட்டால் அடுத்து ஊற்றிக்கிடுவோம். வாங்க ஜூஸ் செய்கிறது பார்ப்போம். நெல்லிக்காய் ஜூஸ் குறைன்னு அரைச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான இன்னும் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நிறையா ஊற்றிடாதீங்க, 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் திருப்படி அரைப்போம். அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அரைச்சலை கொஞ்சமாக நான் நல்லதண்ணியை ஊற்றி அதே சேர்த்து வடிகட்டுறேங்க. நான் 2 நெல்லிக்காய் போட்டுக்கிறதுனால ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் புளிப்புலாம் கொஞ்சம் லைட்டாக, சிலர் புளிப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படி வந்திருக்கு. இந்த நேரம் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நீங்களும் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. வேஸ்ட்டாக இருந்தாங்க கிண்ணத்தில் ஓரமாக வச்சு தண்ணியை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். புளிப்பு இருந்தால் கூடுதலாக கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டெய்லியும் மார்னிங் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, நல்லது. முடி நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா கருகருன்னு நரை இல்லாமல் என்றும் கருகருன்னு வளரும் முடி. அதுக்கடுத்து என்றும் இளமையாக இருக்க உதவும் நெல்லிக்காயில் பல நன்மைகள் உள்ளன. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களை. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா ராசு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.